பொதுவா தனுசுனாவே நம்ம பார்ப்போம் வில், அம்பு தான். ஆமா. அதனுடைய சிம்பல். ம். இது என்ன பண்ணும், ரொம்ப சைலண்ட்டாவே இருக்கும் தனுசு ராசி. ஆனா ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கும். ம். அதே மாதிரி இவங்களுடைய படிப்புங்கிறது ஒண்ணும் பெருசா நம்ம எதிர்பார்க்கறதுக்கு இல்ல. அதே சமயம் இவங்க அம்மா பேச்ச கேட்குற மாதிரி வாழ்க்கை துணையும் அவங்க அம்மா பேச்ச கேட்பாங்க. இவங்க இப்ப இருக்கக்கூடிய லைஃப நல்லா அமைச்சுக்கணும்னா எந்த தெய்வத்தை மேம் வழிபடலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஜோதிடர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆசிரியரும் கூட. நம்மள யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், அதே சமயத்துல கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ ஜோதிடம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா மேடம் கிட்ட நீங்க கத்துக்கலாம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. நம்ம சனி வக்ர பயிற்சி முதல்ல போட்டோம். நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் அதை பார்த்துருந்தாங்க. நிறைய நமக்கு கமெண்ட்ஸும் வந்திருந்தது, நல்லா இருக்கு பதிவு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமும் தெரிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மேம், பிரம்மன் எழுதிய விதி. அதை பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லலாம், பிறப்பு பலன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தர் தலையிலையும் பிரம்மா எழுதுவாரு அப்படின்னு ஆதி காலத்துல இருந்தே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அந்த பிரம்மா ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி விஷயங்களை எழுதியிருக்காரு, அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள், அந்த அமைப்புகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் அழகா சொல்லுங்க மேம். முதல்ல பிரம்மன் எழுதிய விதினா என்ன அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லணும். பொதுவா அவரவர் தமக்கு உள்ள ஆயுசும் தொழிலும் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன்ல சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா ஒரு குழந்தைய படைக்கும் போதே அது இன்னாருக்கு தான் குழந்தையாக பிறக்கணும், இன்ன கர்மாவை தாங்கி தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால அவர் கர்ப்பத்திலேயே நிச்சயிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டது நம்ம ஆரம்பம். நம்ம இப்போ அட்சய லக்னத்தில் லக்னம் மாற மாற பலன்கள் மாறும்னு சொன்னாலும் நம்மளுடைய எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த பிறப்பு லக்னம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்புல இந்த ஜெனட்டிக்ல இந்த கேரக்டர்ல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதனுடைய குணத்தன்மைகள் வெளிப்படுற விதங்கள் வேற வேறையாக இருக்கும். ஆனா உள்தன்மை அப்படிங்கிறது அது தொட்டில் சுடுகாடு வரையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, மாறாது. ஏன்னா அது தலையெழுத்து, அது இந்த பாதை வழியாக பயணிக்கணும் அப்படிங்கிறத ரெக்கார்டாவே கொண்டு வர்றது தானே. நமக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் எல்லாமே நம்ம பிறக்கும் போது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது தான். அந்த நிர்ணயித்தல் நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய செயல்களால அது கூடவோ குறைச்சோ இருக்குமே தவிர கட்டாயம் அந்த விதிப்பயன் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையுமே அந்த இறைவன் எல்லாமே விதிக்கப்பட்டது. எல்லாமே விதிக்கப்பட்டதுன்னா ஏன் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனா அது ஏன் பார்க்கணும்னா, இதுதான் அமைப்பு அப்படின்னா நான் எடுத்து வைக்கக்கூடிய பாதையை சரியா வைக்கலாம் இல்லையா? நான் ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்கலாம் இல்லையா? எனக்கு தெரியல சில பிரச்சனைகளே, தப்பு செய்யாதன்னு எந்த ஒரு குழந்தையுமே தப்பு செஞ்சா தண்டனை உண்டுன்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. அதையும் தாண்டி தப்பு செஞ்சு தண்டனையில மாற்றுறது யாருடைய குற்றம்? அப்போ ஒவ்வொரு வினையுமே நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய 6 அறிவுங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் படிச்சிருக்காரு. ஜாதகமும் மனிதனுக்கு மட்டும்தான் நம்ம பாக்குறோம், மற்ற ஜீவராசிகளுக்கு பாக்குறது கிடையாது. அப்போ அந்த நிகழ்வு நமக்கு கொடுத்துட்றாங்க. ஆனா கொடுத்ததுக்காக அதை இப்படிதான் நடக்கணும், இப்ப அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையாக நடக்கிறதும் என் கையில தான் இருக்கு, அவங்க பேச்சை கேட்காம தருதலையா சுத்துறதும் என் கையில தான் இருக்கு. அப்ப நான் எப்படி இருக்கணும்னு நான் தானே முடிவு பண்றேன், அது மற்றவங்க கையில கிடையாது. அப்ப நான் என்ன மாதிரி உருவாகணும், நான் என்ன மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய நிகழ்வுகளால என்னுடைய செயல்களால அந்த கர்மாவின் தொடர்ச்சியை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடவுள் நம்மளை அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புவாரு? நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி இருக்கு, நான் எந்த பாவமுமே செய்யல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நிறைய பாவம் பண்றவங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்காங்களே. ஒரே ஒரு விஷயம், கெட்டவனுக்கு
அடி விழுகுதுன்னா அது பெருசா வலிக்காது. நல்லவனுக்கு அடி விழுந்தாதான் அது வலிக்கும். அப்போ ஒரு ஜென்மத்துல நம்ம செய்த புண்ணிய பலனுக்கு கடவுள் மகிழ்ந்து என்ன வரம் கொடுக்குறாரு, நீ அடுத்த ஜென்மத்துல நீ கஷ்டப்பட்ட இந்த ஜென்மத்துல, அதனால இந்த கஷ்டத்துலயும் நீ நல்லது மட்டுமே பண்ணியிருக்க, உனக்கு பிரதிபலனா நான் அடுத்த ஜென்மத்துல உனக்கு நிறைய கொடுக்குறேன், நீ எப்படி வேணாலும் உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துக்கோன்னு வரத்தை கொடுத்துட்ற. அவன் என்ன பண்றான், அவன் நல்லவனா வளரணும், வளர்ந்தா அந்த புண்ணியம் அடுத்த தலைமுறைக்கும் பேசும். ஆனா என்ன கொடுத்த வரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்றான், கெட்டவனா உருமாறுறான். ஆனா அவனுடைய புண்ணியம் இருக்கிற வரையும் அவன் நல்லா தான் இருப்பான். அந்த புண்ணியம் எப்போ கழிக்கப்படுதோ அப்பதான் அவனுக்கு உள்ள தண்டனை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு ரொம்ப கெட்டவனா இருப்பான். அந்த கெட்டவன் என்ன பண்ணுவான், அந்த கடவுள் அவருக்கு தலையெழுத்தை எப்படி எழுதுவாரு, நீ ரொம்ப கெட்டவனா இருந்து உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உனக்கு எதுவுமே தெரியல, நீ நல்லவனா பிறந்து அவனுடைய வழியை நீ அனுபவிக்கும் போது தான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும், அந்த வேதனை புரியும், அதுதான் உனக்கான தண்டனைன்னு சொல்லி நல்லவனா படைச்சு அனுப்பிடுற. அதனாலதான் அவனால நல்ல நிலைமை, என்னதான் நல்ல குணங்களோட இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப இது ரெண்டுக்குமே நம்மளுடைய செயல்வினை தான் காரணமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சூப்பர் மேம். அதாவது பிறப்பு பலன்னா என்ன, பிரம்மா வந்து என்ன மாதிரி விஷயங்களை எழுதி அனுப்புறாரு அப்படின்னு சொன்னீங்க. இதுவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, கண்டிப்பா மாறுபடும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான விஷயங்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். கண்டிப்பா மேம். பிறப்பு பலன் பார்த்துட்டு வரோம் மேம். ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப அழகா சொல்றீங்க. பிறப்பு பலன் மட்டும் இல்லாம எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எதெல்லாம் அவங்க கொஞ்சம் மாத்திக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு ரொம்ப சூப்பரா சொல்றீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தனுசு ராசி மேம். தனுசு ராசியோட பிறப்பு பலன் எப்படி இருக்கு, அந்த பிரம்மன் எழுதிய விதி என்ன? பொதுவா தனுசுனாவே நம்ம பார்ப்போம் வில் அம்பு தான் அதனுடைய சிம்பிள். இது என்ன பண்ணும், ரொம்ப சைலண்டாவே இருக்கும் தனுசு ராசி. ஆனால் ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கும், சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க எடுத்த உடனே லட்சியத்தை நோக்கி எல்லாம் பயணிக்க மாட்டாங்க. நின்று நிதானமாக குறிபார்த்து அம்பையணும் இல்லையா? ஒரு வில்லு எடுத்தோம்னா எடுத்ததும் விட முடியாது. அப்போ அந்த இலக்கை நிர்ணயம் பண்ணி அதை வந்து ரொம்ப நிதானமாக நிறுத்தி விட்டாதான் இவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அது இயல்பிலேயே குருவுடைய ராசி அப்படிங்கிறதுனால ஒரு பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இயல்பிலேயே அவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் அந்த பொறுப்புணர்வு இவங்களுக்கு இருக்காது, கவலை இல்லாமல் தெரியுவாங்க. ஆனால் போக 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 அவங்களுடைய பொறுப்புணர்வு அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன ஒன்றுமே உதவாமல் இப்படி இருக்கிறானே, ஊர் சுற்றிட்டு இருக்கானே, ஒரு பொறுப்புமே இல்லையேன்னு அடுத்தவங்க சொல்றத கூட அப்படி இருந்தவனா இன்னைக்கு இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த பொறுப்புணர்வுங்கிறது போக போக தான் வெளிப்படும். அதனால தனுசு ராசியில ஒரு குழந்தை ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்குன்னா கவலைப்படாதீங்க. அது வளர வளர அதனுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை அது அழகா நிர்ணயம் பண்ணி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய படிப்புங்கிறது ஒன்றும் பெருசாக நம்ம எதிர்பார்க்கறதுக்கு இல்லை. ஆனால் தொழில் கல்வி ஏதாவது படிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ஜினியரிங் சம்மந்தமான கல்விகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு, அதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு கல்விகளாக இருக்குன்னா இவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அறிவை மைண்டில் ஏற்றிக்கிறத விட அனுபவமாக செய்கிறதுக்கு தான் இவங்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய சகோதரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். குடும்பத்தின் மேலே ஒரு ஈடுபாடு பற்றுதல் அப்படிங்கிறது இருக்கும். அம்மா மேலே ரொம்பவே பாசம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க குழந்தைகள் இவங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் இவங்களுக்கு நல்லது. இப்போ குழந்தைகளுக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்புங்கிறத இவங்க வச்சுக்க கூடாது. பொதுவாகவே இவங்க வந்து கொஞ்சம் சைலண்டாக தான் இருப்பாங்க. அந்த தனுசை பொறுத்தவரை குருவுடைய ராசிங்கிறதுனால குரு எப்போதுமே கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஒரு பவர் குருவுக்கு உண்டு. இருக்கிற இடமே தெரியாது, ஆனால் எல்லா விஷயமும் அவங்க கவனத்துக்கு போயிடும். அந்த மாதிரியான ஒரு டேலண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறையவே இருக்கும். இவங்களுடைய ஜாதக அம்சப்படி இவங்களுக்கு கடன்கிறதே ஒரு லாபம் தான். ஒரு கடன் வாங்குறாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வாங்குவாங்க. அப்போ கடன் வாங்கி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தனுசு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாழ்க்கை துணை ரொம்ப அறிவானவங்களாக அமைவாங்க. இவங்க பொறுமைசாலின்னா அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய ஃபாஸ்ட்டுக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியாது. ஆனாலும் இவங்களுடைய அனுபவமும் அவங்களுடைய அறிவும் சரியாக சேருதுன்னா இவங்களோட லக்கி வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி சூப்பரான ஒரு சூழ்நிலைகளை இருக்கும். அதே சமயம் இவங்க அம்மா பேச்சை கேட்குற மாதிரி வாழ்க்கை துணையும் அவங்க அம்மா பேச்சை கேட்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன, அவ எப்படி அவங்க அம்மா பேச்சை கேட்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடவே கூடாது. எங்க இவங்க தோத்து போயிடுவாங்கன்னா, நமக்கு எப்படி நம்ம அம்மா முக்கியமோ அதே மாதிரி அவங்க அம்மாவும் முக்கியம் தானேன்னு விட்டு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. இல்ல எனக்கு எங்க அம்மா முக்கியம், நான் எங்க அம்மா பேசிட்ட நீ கேளுன்னு சொல்லும் போது அங்க பிரச்சனைகள் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அதை மட்டும் இவங்க பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா இவங்களை விட ஒரு சந்தோஷமான ஒரு பர்சன் யாருமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு இயல்பிலேயே பூர்வ புண்ணிய பலன் ஒருத்தருக்கு இருக்குன்னா மட்டும்தான் இங்கே தனுசில் ஒருத்தர் பிறக்க முடியும். அப்போ அந்த தனுசு, அந்த சூரியன் வந்து பாக்யாதிபதி, அப்பா செய்த புண்ணியம் பையனுக்கு சேரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. இப்போ அதனால் இயல்பிலேயே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, தெய்வீக அருள் அப்படிங்கிறது, ஏன்னா குருவுடைய ராசிங்கிறதுனால இயல்பிலேயே அந்த தெய்வீக அனுகிரகம், தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் தனுசில் பறக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதனால் கஷ்டங்களில் வந்து பெருசாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த கஷ்டங்கள் ஏற்படுதுனாலும் இவங்களுடைய செயல்களும் அதுக்கு காரணமாக கொஞ்சம் அமைஞ்சிடுறது உண்டு. தொழிலை பொறுத்தளவில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய தொழில் அப்படிங்கிறது இவங்க செய்ய வேண்டாம். அது அப்படியே அவங்க சர்வீஸ் ஓரியன்டான செயல் செய்கிறாங்க, எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். எதிர்பார்ப்போட ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது வந்து இவங்களுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இவங்க லைஃப்பை ஓரளவு ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, பட் சரியான இலக்கை நோக்கி இவங்க பயணிக்கிறாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பர் மேம். அதாவது பூர்வ ஜென்ம அந்த புண்ணியா பலன் தான் தனுசுல வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இவங்க இப்ப இருக்கக்கூடிய லைஃபை நல்லா அமைச்சுக்கணும்னா எந்த தெய்வத்தை மேம் வழிபடலாம்? இவங்க சிவபெருமானை தான் கும்பிடணும். கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். ஓ, சிவ வழிபாடு, சூரிய நமஸ்காரம் ரெண்டுத்தையுமே தனுசு ராசி நேயர்களே கண்டிப்பா பின்பற்றுங்க. இந்த ராசிக்கு பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்கள் ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், நான் ஒரு ஜோதிடர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா கவலையே வேண்டாங்க, மேடம் அதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகுப்புலையும் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக மேம் கிட்ட பேசி அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகுப்பில் நீங்களும் சேர்ந்துக்கோங்க. மேம், இப்போ நீங்கள் வந்து ஜோதிட வகுப்பு எடுக்கிறீங்க இல்லையா, அதனுடைய விவரங்கள் மக்களுக்காக சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, ஜோதிடம் முதல்ல எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேருக்கு இங்கே நான் தப்பே பண்ணலையே, நமக்கு ஏன் தண்டனை கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகள் தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களுக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க, ஓ நம்மளால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத. நம்ம பொதுவாக நம்மளை யாராவது குறை சொன்னாங்கன்னா நமக்கு பிடிக்காது, ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அதுவே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கும் போது தான் அதனுடைய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த வகுப்புல கலந்துக்கிட்ட அத்தனை பேருடைய ரிவ்யூவும் பார்க்கும்போது நான் இங்கே வந்து தாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு புரியுது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறது தான் இதில் உள்ள ஹைலைட்டு. அப்படி ஒத்துக்கும் போது நம்மளே சுயமாக நம்ம ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுடைய சாதக பாதங்கள், நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது, ஒரு கடனை கூட யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்கி என்னால் கடனே கட்ட முடியலன்னு புலம்புறதை விட நம்ம இன்னார்கிட்ட வாங்கினா கடனை ஈஸியாக கட்டிடலான்னு தெரிஞ்சு வாங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக. அதனால நம்ம ஜாதகத்தை நாமளே தெரிஞ்சுக்கிறது எவ்வளவோ பெஸ்ட். சூப்பர் மேம். ஜோதிட வகுப்பு ரொம்ப அருமையாக எடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேம். இந்த ஜோதிட வகுப்புல வந்து மக்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா எப்படி மேம் உங்களை காண்டாக்ட் பண்றது? எத்தனை நாள் இந்த வகுப்பு இருக்கும்? பல மாதங்கள் அப்படிங்கிறது அவசியமே இல்லை மேம். ஒரே மாசத்துல கத்துக்க முடியும். இன்னும் சொல்ல போனா 15 நாளில் பலன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து 15 நாள் ப்ராக்டிஸ், அவங்க ஜாதகத்தை அவங்க போட்டு ஆய்வு பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுப்போம். இப்போ இதில் வந்து கற்றுக்கிறதுக்கு அவங்க வேறு ஒன்றுமே இல்லை, எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இன்னது படிச்சிருக்கணும் அது படிச்சிருக்கணுங்கிறதுல தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அவங்க யார் இருந்தாலும் வயது வரம்பு கிடையாது. நம்ம வகுப்பில் வந்து 6வது படிக்கக்கூடிய குழந்தை படிக்குது, 91 வயசு தாத்தாவும் படிக்கிறார். அப்போது அந்த மாதிரி எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது இந்த வகுப்பு. அதனால அவங்க ஒரு மாசத்திலேயே அவங்க பலனை அவங்களால பார்த்துக்க முடியும். சூப்பர் மேம். ஒரே மாதத்தில் ஜோதிடம் நீங்களும் கற்றுக்கலாம். உங்களுக்கு யாராவது ஜோதிடம் கற்றுக்கணும் உங்களில் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.